கோயிலுக்கு போகிறது இந்த இதை இங்கேப்பா வச்சது மணிக்கூட்ட காணை அப்பா நான் நல்லூர் போட்டு வரப்பேன் நேரஞ்சல் நம்பர் எங்க போறா நீ நல்லூர் நல்லூர் என்ன உடுப்படாப்பா நல்லூர் என்ற என்ன உடுப்பு போட்டு ஒன்று அப்பா இப்ப வெளிநாட்டுக்காரர் எல்லாம் நான் வித்தியாசமா போறேன் ஆக்களோட ஆக்கள் தெரியாம அவங்கள கதையை விடுறான் நீ இங்க இருக்கிறேன்னு உனக்கு தெரியாதா கோயில் கலாச்சாரங்கள் என்ன வெளிநாட்டுக்காரனா கிச்சி போட்டு போட்டு கொண்டு அப்பா இதான் பேசனப்பா அடியே இவரில் அந்த காலத்துக்கு கிச்சி வச்சிருக்காண்டி வெளிநாட்டுக்காரன் உடுப்பும் உங்களையும் பழைய பழைய அவங்க தெரியுமா பேட்டியா காட்டினாடா பண்டையால தட்டி விட்டா அங்க போய் விழுவேன் உடுப்பமா தெரியா போய் அது உடுப்பு ஆளும் போறாரு நல்ல பேட்டியா கட்டி கொண்டு கலாச்சாரமாக்கும் நல்லூருக்கு என்னத்துக்கு போற நீ நல்லூருக்கு என்னத்துக்கு போற சாமி கும்பிடு அங்கதான் நிக்கிறா பின்னுக்கு யோக்கு கிட்ட கோயிலுக்குள்ள மூளை வச்சு நடத்தி கொண்டு இருக்கான் கோயிலுக்குள்ள கோயிலுக்குள்ள என்ன கலர் சொல்லுவாங்க நல்ல நல்ல பின்னுக்கு தான் கிடக்குறா கிடையாது நீ நல்லூருக்கு கிடையாது நீ ஒரு நாளும் விபூதியோட வந்து நான் பார்க்க கண்ணாடி கண்ணாடி ஒரு என்ன ஈத்தனோட போய் அங்க என்ன காட்ட போறா காட்ட ஒரு கலாச்சாரமா உடைய அணிஞ்சு போங்க ஒரு வேட்டியை கட்டி ஒரு நல்ல சேட்டு போட்டு போங்க உனக்கு என்ன பாரு இப்ப சத்தமா கண்ணா பண்ணி உனக்கு என்ன பாரு இப்ப நீ பழைய பாப்பா மாலையாரம் வேட்டி கட்டின்னு போறாங்க இப்ப இப்படி போட்டு சேட்டையும் திறந்து விட்டுட்டு இப்ப இப்படித்தானப்பா கோயிலுக்கு போறாங்க இல்ல பாரு நீ வெளியில நின்று என்ன பாரு எல்லாம் பார்த்துட்டு வெளியில வந்து இன்றைக்கு அங்க இதுக்கு போறாங்க கொடியேற்றத்துக்கு போறாங்க நீ இங்க கொடி ஏத்த போற மாதிரி கொடிச்சீல மாதிரி குடிச்சு போட்டு போறாங்க பின்னேரம் யாரை பார்க்க போற நீ அங்க பார்க்க போறா அங்க வண்டி வாழையை பார்க்க போறாங்க பக்கத்துக்குள்ள நான் இப்படி போறேன் இல்ல பனி என்ன பனி இப்படி என்ன வளர்த்துறான் உள்ளெலும்பு எல்லாம் பிடிச்சி விட்டு அது தலையெல்லாம் பிடிச்சி தொப்பி என்னது மண்டையில முடியலையே அவனுக்கு தொப்பியும் போட்டு கண்ணாடியும் போட்டு வந்து பின்னேரத்துல கண்ணாடி போட்டு வந்து போறேன் கொண்டு பார்க்க போறது இங்க எங்கள்கிட்ட வந்து சொல்ற உறுப்பு எடுத்துதான் அதை எடுத்துதான் நான் அன்றைக்கு சொன்னேன் உனக்கு சொன்னா நான் எடுத்துத்தாரன் கோயிலுக்கு போறது உடுப்புண்டேன் அதுல அவர் எடுப்பான் அவனுக்கு நான் பார்க்க தெரியுமாண்டேன் இந்த கொண்டு வந்து போட்டு வந்து வச்சு போட மாட்டேன் வட்டியை கட்டுறாப்படா அங்க பிடிச்ச உடுப்பு போட்டு வராங்க தோளுக்கு மேல வளர்ந்துருக்கேன் என்ன கை வச்சிருவோம் இன்னும் கை வைக்கிற அளவுக்கு நீ வளர்ந்துட்டேன் இப்ப பாருக்கு போய் வந்துடா என்ன புகையிலர் கோழிகளை தின்னுட்டு நீ எனக்கு கை ஒடியல் கூழ் இந்த கையடா நெஞ்சுக்கெல்லாம் கொட்டு நாய் கூட உனக்கு கழிக்கிறது இதை விட்டு நாய் உனக்கு கழிக்கிறதுன்னா பாரு இந்த உடுப்பு எப்படி இருக்கு தார் வாங்க இந்த பழக்கம் விட்டது அன்றைக்கும் பார்க்கறேன்னு இப்படித்தான் தெரியுது ஒடியல் தெரியுறாங்க நீங்க இதுக்கு தெரியுறாங்க இதுதான் நாசம் கட்டி போய் தெரியுதுங்க ஒரு பண்பாடு இல்ல அங்க கொட்டையில பார்த்து நிக்கிறீங்க அன்றைக்கு பாக்குறேன் 5-6 பேர் நிக்கிறீங்க அந்த இப்படி இப்படி கையை போட்டு ஒரு மாஸ்டர் மாசத்தை மாதிரி இப்படியா போறது எனக்கு மரியாதை இருக்கா நாளைக்கு என்னப்பா நீ யாரை கண்டுட்டு நீ தான்டா அந்த பிசாசு மாதிரி போய் நிற்கிற பேமே நாய் மாதிரி உண்டா நாய் மாதிரி வளர்த்து வச்சிருக்கு நாய் கூட ஒழுங்கா நிற்குது கோயிலுக்கு போகிறேன் நேரம் போதும் பாருக்கு போகிறேன் கோயிலுக்கு பெத்த ராப்பனுக்கு வந்து சொல்கிறேன் பாருக்கு போகிறான்டா தெரியும் வந்து என்ன பழக்கம் பழகி வந்து பிச்சு விட்டு உடுப்பெல்லாம் மாற்றி கொண்டு போகிறேன்டா போகும் இல்லைன்னா டியூஷனுக்கு போ டியூஷனில் கொண்டு சேர்த்து பள்ளிக்கூடத்தில் படிக்க விட்டு அதுக்கு படிக்க ஒரு நாள் முன்னே விட மாட்டேன் ஒழுங்கா வேட்டி சட்டு போக மாட்டா கோயிலுக்கு போ இல்லையா வீட்டுக்குள்ள போய் படு இல்லை காதை பற்றி மினிக்கு வருங்க கண்ணாடி பறக்க மாதான் அடியோ கண்ணாடியை கரெக்டு கண்ணாடி பெரிய மனுஷனோட கதை கேட்டு கரெக்டாக பார்ப்போம் கண்ணாடி கண்ணாடி நாங்களும் செருப்பு இல்லாம சின்ன சின்ன குழந்தைகள்
ரோட்டில் இன்னும் விட இல்லாதடா அப்போ இன்னும் விட டைம் இல்லாத எல்லாம் பூட்டி கிடக்கு முந்தி மாதிரி இல்லை டிசிடி கேமரா இருக்கு ஒழுங்கா போறேன்னா போ என்ன நான் பார்ப்பேன் நான் வந்து எவ்வளோ காலம் சொல்லுவான் எவ்வளோ காலம் உங்களுக்கு முதல் பிறகு இந்த ஊரில் இருக்குது கல்லூருக்குள்ள நானும் போய் வந்தேன் இந்த இளம் வயதிலே நான் போயிருக்கிறேன் மாதிரி போயில உங்களை மாதிரி நாங்கள் தெரியல கோயில் முதல் நீங்க அந்த காலம் அந்த காலத்துல நாங்கள் ஒழுங்கா தான் போனாங்க இல்ல நான் என்ன தெரியும் என்ன தெரியும் நான் கூட ஆட்கள்கிட்ட கேட்டேன் இந்த உடுப்பெல்லாம் மாதிரி நீர் வீட்டா போனாங்க என்ன மாதிரி போய் இந்த வேப்பனண்டா இப்படி இருந்திருக்கு இந்த அதுதான் எனக்கு சந்தேகமா கிடக்கு நீ இப்படி தெரியுற என்ன எனக்கு சந்தேகப்பட வேண்டி தான் கிடக்கு நான் கோயிலுக்கு தானப்பா போறேன் உன்னை விட மாட்டேன் நான் அடிச்சு காலை முறிப்பேன் உன்னை விட மாட்டேன் பின்னுக்கு நான் என்னை கூட்டிட்டு போறேன் இந்த பின்னுக்கு வாழ்ற நான் கும்பிடுறேன் சேர்ந்து நானும் அங்கே நிக்கிறேன் இல்லையாப்பா நீங்க எங்க என்னோட வயது குறைஞ்சாங்கள பாக்கலாம் வயது என்ன இல்ல கோயில் மாத்தி ஓடி காலை இல்ல 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 அவர்கிட்ட நான் அடிவாங்க இல்ல அவர் என்னையும் கொண்டே பொழுதாக்குறேன் என்னையும் கொண்டே வயது குறைஞ்சாக்கிற பார்க்கறேன் அப்பா அண்டாத நீ எனக்கு பிடிக்கல வேற ஏதாவது சொல்லி கூப்பிடு தோற்றடா என்ன ஒரு அளவுக்கு முறை தான் கேட்குறேன் உங்கள்கிட்ட நீங்க என்ன டேட்டா என்ன டேட் என்ன டேட்டா ஓ பார்த்தீங்களா டட்டு டட்டு ஒரு அளவுக்கு முறை விட மாட்டேன் அப்பான்னு விட மரியாதை தர மாட்டேன் நீ தர தேவையில்லை அப்பா மட்டுமே தான் மரியாதை தந்து கிழிச்சு விட்டேன் கூப்பிட்டா தெரியும் மரியாதை ஒரு மூலையில போய் படுபாப்போம் பொருங்க வாருங்க நான் வாரேன் கோயிலுக்கு வேணாம் வேணாம் வச்சுட்டு தான் வருவானு கோயிலுக்கு நீ போவேன் கோயிலுக்கு கூட்ட விடையிலாது நான் போறேன் வந்துட்டு அவங்க 4 பேர் நான் கூப்பிடுறது நில்லுங்களா வரேன் நிற்க தேவையில்லை நீங்க போங்க நில்லுங்க வேற சமாளிச்சுட்டு வரேன் போறோம் நான் போறேன் நேரமாக என்ன சமாளிச்சு சாமி வழியில வர 7 மணிக்கு இன்னும் சமாளிப்பு அடி விட்டு போமா 7 மணிக்கு சாமி போங்க அவர் வர மாட்டேன் அவையில உடுப்போல அவை கூட உடுப்போல பேரன் பாவன் நாசம் கட்டி தான் திரியிறாங்க நிற்கலீங்களா வா நான் போட்டு வா இன்னும் விட மாட்டேன்ற என்ன துணிகிற நீ நில்லுங்கன்ற அவர் வர மாட்டேன் நான் போய் போறேன் சாமி உள்ள போதான் வர மாட்டேன் அவர் வர மாட்டேன் காலை வெடிக்க போகுது அனுப்பி போடுவாங்க போய் உடுப்போல மாத்தின்னு போங்க கோயில வெட்டியில என்ன செய்யறது அம்மாட்ட சொல்லி போவேன் பாப்பா நீ நாளை போ முடிச்சு அம்மாட்ட சொல்லிட்டா நான் போட்டு வரேன் காசுக்கு என்ன விச்சா எடுக்க போறேன் இங்கே தானே கேட்கணும் காசு வெந்தனை போவான் பாப்போம் காசுக்கு வாராட்டி நேற்று தந்தெல்லாம் முடிஞ்சு நேற்று தந்த அதான் தந்து விட்டேன் நான் ஏதோ வேட்டி சட்டை எடுக்க போறேன்னு பார்த்தா பீத்தல் எடுத்துன்னு வாரு இதில் வந்து கேட்டுக்கலாம் நாய் பிச்சை எடுத்து தந்துருப்பேன்னா அதை போட்டு போயிருக்கலாம் இதுக்கே கொண்டு எவ்வளோ எவ்வளோத்துக்கு 1700 செலவழிச்சிருக்கேன் அவருக்கு காசுக்கு போ அங்கே பிச்சை எடுத்து மாத்திரா இல்லை உட்டுப்பு மாத்திரா இல்லை பாத்தியோடி கை வைக்கிறான் என்ன கொல்ல போறாங்க கை வைக்கிறான் கஞ்சா குடிச்சிட்டு வந்து நிற்கிறான் விரோதமாப்பா என்ன விரோதம் கண்டறியாத விரதமும் நீங்கள் விரதம் இருந்துட்டு விரதம் இருப்பீங்க விரதம் முடிஞ்ச கையோட ஆடு வெட்டிடுவீங்க ஆடு சேரையாங்க விரதம் காலம் முடிஞ்ச பின்னர் கிடாய் ஓட்டுவீங்க தான் உங்களோட விரதம் போற குடும்ப மாத்து போ வீட்டுக்கு போ அங்கே போறா கேட்டுக்கார அதால போ அதால வீட்டு உள்ள போ என்ன 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 அது மண்டை விட்டா சொல்றோம் ஓடு என்ன என்ன துட்டு நான் கோயிலுக்கு போவேன் முன்னுக்கு வாங்க என்ன வந்து முட்டி காணிங்க இப்போ ரெயினிங் எடுக்கிறியா இங்கே கோயிலுக்கு நேரம் இப்போ இல்லை ஏதோ பெரிய 14 நாள் அடிச்சு அடிக்க வந்துட்டு போனீங்க பொடியலை இங்கே உன்ன பொடியலை பொடியலை போக சொல்லி போயிட்டேன் வந்துட்டாரு இங்கே வெளிநாட்டுக்காரங்க அவங்க பார்த்து வந்துட்டா ஒழுங்காப்போ அவங்களுக்கு ஒழுங்கான கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுக்க பழகு நீ
அவங்களுக்கு தெரியாது சேர்க்க மாட்டாங்க ஏற்காட்டி போகட்டும் புறம்பால விட்டுட்டு போவாங்க இப்படி சேர்த்து கண்டு திரிவாங்க மற்றவங்க சேரணும்ன்றதுக்கா நீ தனி மரமா திரிகிறாது நான் அவங்களுக்கு அப்படி எல்லாம் நல்ல பண்பாடு கலாச்சாரத்தோட தனி மரமா தெரிஞ்சாலும் எந்த பிரச்சனை வாலிப பையனப்பா இப்படி தனிமையா உங்களோட வாலிபம் எல்லாம் தாண்டி தான் நாங்கள் வந்தோம் உங்களோட வாலிபங்கள்ல நாங்கள் செஞ்ச ஒன்று நீங்க செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க என்ன செஞ்சிருக்கீங்க என்ன செஞ்சிருக்கீங்க அதெல்லாம் சொன்னா பயப்படி இந்த வயசுல எல்லாம் செய்யும் இந்த வயசு போன அப்புறம் ஒண்ணும் செய்யலாப்பா என்னப்பா மதுளு காலையும் ஆக்கள் எட்டி பாக்குறாங்க ஒரு வாத்திய மகனை வச்சு இப்படி கத்திக்கொண்டு ஆக்கள் என்ன அவமானமா கிடக்கப்பா இவனை வச்சு நேரம் போதப்பா ஆசைதாப்பா இங்க என்ன பாக்குறீங்க அதுக்குள்ள களவா எடுத்து படமா ஓடும் இல்லைங்களா இந்த சமாளிக்கிறாங்க அங்க அங்க சுத்தி சுத்தி நின்று ஏதோ ஆயுத தாக்குதல் நிக்கணும் போ வாரம் போ என்ன இல்ல நீங்கள் நித்திரோடு நான் இப்ப கோயிலுக்கு வெளிக்கிட்டு நிக்கிறேன் நான் பாரு எப்படி நிக்கிறேன் அது எனக்கு தெரியும் இப்படி போட்டி சுவாமியை கும்பிட போனா அங்க ஒழுங்கான மக்கள் இருப்பாங்க அவங்க கும்பிட்டு பேச இந்த வயசுக்கு அப்புறம் வயிறாறுபாட்டு அறுபாட்டு நசிபாட்டு பச்சையும் கொண்டு போனா உடைச்சிட்டு வந்தது என்னது விளையாடைய கொண்டு போனீங்கன்னு தெரியும் நாங்கள் விளையாடித்தான் கொண்டு போனோம் நீ விளையாடி நான் பார்த்ததே இல்லையா இந்த கிரவுண்டுக்குலாம் நீ கொண்டு பார்த்து படியா நிக்கட்டுமா அவங்க டேய் நீங்க என்ன விளையாடாது இப்போ போனால் தானே இப்போ சரியா இருக்கும் அங்கே ஒன்று சரிப்பட்டுக்கிறான் காசு எடுக்கிறேன்னு நிற்கிறையா வேட்டி காட்டிக்கொண்டு நிற்கிறேன் அக்கௌண்ட்ல ஏடிஎம் கார்டை தந்தீங்கன்னா அக்கௌண்ட் இல்லை ஏடிஎம் இல்லை புண்ணியண்டா நிக்கிறேன் நீ உடுப்ப மாத்தினா உனக்கு காசு இல்லையா உடுப்பு இல்லாம வீட்டுக்குள்ள காட்டியாண்டு தெரியலாம் இதுக்கு பேர் வேட்டியா வேட்டி என்ன எனக்கு எனக்கு காசு தான் வீட்டுக்குள்ள போனியா இல்லையா எனக்கு இப்போ போன் ஆட்டோ ஆர்டர் பண்ணி ஆட்டோக்காரன் வந்துடுவான் காசு தான் நான் போறேன் நீ வலிக்கு அடிக்காப்பா நீ சரியா எங்கேயாவது போ அங்கே எங்கேயாவது போய் இல்லை போ காசு வராது இந்த பக்கம் நீங்கள் என்னப்பா சைக்கிளில் போகிறீங்களாப்பா நீங்கள் நான் மோட்டர் பைக் பண்ணி வைக்கிறது நான் அவங்களோட போகணும்ப்பா தம்பி நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ நீ நடந்து நான் சொல்கிறத கேளு மாதிரி என்ன இந்த அவங்களோட சேரணும் வந்ததுக்காக நீ அநியாயம் பாகி போகாத ஒன்று உனக்கு முடிஞ்சா இந்த நல்ல பழக்கங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களையும் திருத்தப்போ அவங்களெல்லாம் தெரியும் அவங்களோட திரிக்கிற சொன்னது விளங்குது என்னத்தை என்ஜாய் பண்ணுறது என்ஜாய் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க இப்போ போனால் தான் பார்க்கலாம்ப்பா பின்னுக்கு விளையாட்டு சாமான குழந்தைகளுக்கு இந்த கடையால் மாசத்துக்கு மகன் சொன்னா வைக்க போறாங்க அவ்வளவு சம்பளம் அடைக்கிறாரப்பா தரமாட்டார் வந்துட்டு இருக்கிறாங்க உனக்கு போய் அங்க கலர் பார்க்க தந்து விடுறதுக்கு தான் நான் மாஸ்டருக்கு படிச்சு மாஸ்டர் ஆகினேன் அங்க இன்னும் இந்த இப்படி டவுசர்கள் எல்லாம் விற்கிறாங்க எடுத்துட்டு பின்னுக்கு சொல்றது விளங்குது இல்லை போதான் நீங்க என்ன விடு கையை நீ வீட்டுக்குள்ள போ நான் போறேன் ஆனா தம்பி நல்லூர் அடியில உன்னை நான் காணுவனா இருந்தா கண்ட இடத்துல உனக்கு கால் முறையும் ஒழுங்கா இல்லாம அது வழியா நின்றியும் துளைப்பேன் 25 நாள் தான் இருக்க போறேன் நான் என்ன எங்க போறது வெளிநாட்டுக்கு போறியோன்னு தெரியல ஒழுங்கா போங்க வெளிநாட்டுக்காரன் போயிடுவாங்க எக்ஸாம் எழுத சொன்னா அங்க ஃபெயில் விட்டுட்டு வந்து வெளிநாட்டுக்காரன் வெள்ளக்காரன் என்ன கதை சொல்லி நினைக்கிறேன் வைத்தியா நீ வலிக்கிறியா வைத்தியா இந்த நாய் இன்னும் கண்டன் நான் நல்லூர் அடிக்கிறேன் முடிச்சு போடுவாங்க கால் நான் இருக்கிறேன் மூத்த கால போ வந்து எடுக்கிறேன் டேய் தாப்பா உன்னிட்ட எப்படி காசு எடுக்கணும்னு எனக்கு தெரியுமாடா நான் ஏக்கப்படி எங்கள்கிட்ட ஓடி